பிரைசலார் கர்த்தருக்கு சோத்திரம். உன் கண்ணீரை கண்டேன். ஆமீன். உலகத்துக்கு ஜனங்க நம்ம எப்போ கண்ணீர் வடிப்போம், எப்போ கண்ணீர் வடிக்கமான சூழ்நிலை வரும், தோல்வி வரும், அவமானம் வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்ம கண்ணீரை துடைக்கிற தேவனாகிறார். கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவனாகிறார். கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். உடனே இறங்கி வந்து ஆசீர்வாத கண்ணீரை மாற்றி போடுற தேவனாக இருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்கிறாரு, உன் நாட்கள் முடிந்து விட்டது, நீ மரணடைய போகிற, நீ வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்த சொல்கிறப்ப எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாராம்? சுவர்புறமாய் திரும்பி கர்த்தர்ட்ட கண்ணீரோடு ஜெபிக்கிறான். கர்த்தாவே இறங்கும், கர்த்தாவே எனக்கு இறங்கும்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? அவன் கண்ணீரை கண்டு, அவன் விண்ணப்பத்தை கண்டு என்ன பண்ணுறாராம்? 15 வருஷத்தை வாழ்நாளில் கூட்டி தராராம். கர்த்தர் எடுத்த முடிவையே மாற்றத்தக்கான வல்லமை இந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு உண்டுங்க. சூழ்நிலையை பார்த்து கண்ணீர் வடிக்காதபடிக்கு, எந்த மனிதனிடம் போய் கண்ணீர் வடிக்காதபடிக்கு, தூளி கண்டு கண்ணீர் வடிக்காதபடிக்கு, அவமானத்தை கண்டு கண்ணீர் வடிக்காதபடிக்கு, கர்த்தர் சமூகத்தில் போய் வடிக்கிற ஒரு கண்ணீருக்கும் பதில் உண்டு. அவர் என் கண்ணீரை என்ன பண்ணுவாராம்? அவர் துருத்தியில் சேர்த்து வச்சு ஏற்ற காற்றுக்கு பதிலுக்கு தேவனாக இருக்கிறார். நம்ம கர்த்த சமூகத்தை போய் அமர்ந்து நம்ம கண்ணீரின் ஜெபத்தினால அவர் பாதத்தை கழுவுகளாக மாறும்போது கர்த்தர் நம்ம கண்ணீரெல்லாம் துடைத்து ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஐஸ்வர்யத்தை, ஒரு விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். இது வரைக்கும் கண்ணீர் எங்கெல்லாம் கண்ணீர் வடிச்சோமோ, கர்த்த சமூகத்தில் வடிச்ச எல்லா கண்ணீருக்கும் கர்த்தர் பலிக்கு தேவனாக இருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பாக வாழத்த வசனத்தின் பிரகாரமாக இது வரைக்கும் வடித்த எல்லா கண்ணீரும் கர்த்தர் பலிக்க போகிறார். இந்த நாளில் கம்பீரத்தோடு அறுக்க போகிறோம். வெக்கப்பட்டு போ அப்படிங்க ஆசீர்வதிப்பார். கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுக்கு தேவன் உங்களோடும் என்னோடு இருக்கார். இனியும் வாழ்க்கையில் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, தொல்லை இல்லை, துன்பம் இல்லை, அவமானம் இல்லை, தோல்வி இல்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை, ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றியை, ஒரு ஐஸ்வர்யத்தை இன்றைக்கி உங்களுக்கு இனம் கொடுத்து ஒரு சமாதானம் தருவாராக. நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லா கண்ணீரையும் மாற்றி போடுங்க. ஊழியத்தின் பாதையில் சரீரத்தை குறித்து, கடனை குறித்து, எதிர்காலத்தை குறித்து எல்லா கண்ணீரையும் கருத்து மாற்றி போட்டு ஒரு விடியலை தரு தேவனாகிறார். வைக்கப்பட்டு போகிறதுக்கு ஆசைப்பட நிச்சயமாக விசுவாசத்தோடு காத்திருங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கண்ணீரெல்லாம் கருத்தை துடைக்கிற தேவனாகிறார். இனி என்னென்ன விஷயக்காக கண்ணீர் வச்சுட்டு இருந்தோமோ எல்லாத்துக்கும் இங்கே முற்றுப்புள்ளி உண்டு. கர்த்தர் நம்ம கண்ணீரை கண்டார், இறங்கி வந்து பதிலளிப்பார். விசுவாசிங்க, ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். God bless you.